Hello students, வணக்கம். Welcome to PSSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 19க்கான question. So நம்ம இந்த இடத்துல question number 24 பார்க்க போறோம். Which of the following complex compounds will exhibit highest paramagnetic behavior? So இங்க 4 complex கொடுத்திருக்காங்க. கீழே அதுல இருக்கக்கூடிய மெட்டல்ஸினுடைய அட்டாமிக் நம்பரும் கொடுத்திருக்காங்க. ஸோ பாராமேக்னெட்டிக் பிஹேவியர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் இன் paramagnetism. So number of unpaired electrons increase ஆக paramagnetic behaviorம் increase ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வெறும் நம்மளுக்கு வந்து அயான்ஸா கொடுத்திருக்காங்க Ti3+, Cr3+ அப்படி கொடுத்திருக்காங்கன்னா நம்ம வெறும் அதுல இருக்கக்கூடிய unpaired electrons மட்டும் பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம லிகாண்டையும் யோசிக்கணும். லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா அல்லது வீக் ஃபீல்டு லிகாண்டா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸுக்கு போக முடியும். ஸோ இஃப் த லிகாண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் பேரிங் இருக்கும். வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நோ எலக்ட்ரான் பேரிங் இருக்காது. ஸோ இது ரெண்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு வெறுசா இப்போ கொஸ்டின்ல வந்து வெறும் Ti3+ அப்படி கொடுத்துருக்காங்கன்னா வெறும் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அப்போ நம்ம லிகாண்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இன்கேஸ் காம்ப்ளெக்ஸா கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பா லிகாண்டை இன்க்ளூட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல எல்லா காம்ப்ளெக்ஸ்லயுமே NH3 கொடுத்துருக்காங்க. ஸோ அமோனியா அப்படின்றது இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் பேரிங் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அதை ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம இப்ப கால்குலேட் பண்ணணும். இப்ப இந்த எல்லா இடத்துலயுமே இந்த NH3 அப்படின்றது நியூட்ரல் லிகாண்ட். அப்ப அதனுடைய வேல்யூ வந்து 0வா இருக்கும். அப்ப மெட்டல் அயான்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஹோல் சார்ஜ் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இது Ti3+. டைட்டானியம் நமக்கு தெரியும் கான்ஃபிகரேஷன் வந்து S2D2. ஸோ 3 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து Dல ஒரு எலக்ட்ரான். அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1. ஏன்னா மொத்தமாவே நம்மளுக்கு இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் பேரிங் பத்திலாம் நம்ம பேச போறது இல்லை. எப்போ எலக்ட்ரான் பேரிங் நம்ம பேசுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோர் தேன் 3, 4 அந்த மாதிரி வரும்போது தான் எலக்ட்ரான் பேரிங்க்கு போகும். இப்போ இந்த இடத்துல குரோமியம்க்கு வரும் Cr. குரோமியம் யூஸ்வலா S1D5. இந்த இடத்துல 3+ இருக்கு. அப்ப இதுல Sல இருந்து ஒரு எலக்ட்ரானும் Dல இருந்து 2 எலக்ட்ரான் போச்சுன்னா 3+க்கு வந்து Dல 3 எலக்ட்ரான். ஸோ அப்ப என்ன ஆயிருக்கும்? 1, 2, 3ன்னு வரும். ஸோ இங்கேயும் எலக்ட்ரான் பேரிங்க்கு வேலை கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் 3. அடுத்தது கோபால்ட்டுக்கு வரும். கோபால்ட்டும் இந்த இடத்துல 3+ கொடுத்துருக்காங்க. சாதாரணமா CO நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்? S2D7. இப்ப 3+னா Sல 2 எலக்ட்ரானும் Dல ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா D6. ஸோ இப்ப D6 கான்ஃபிகரேஷனுக்கு போறோம். இப்ப D6 அப்படின்னு வரும்போது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான் பேரிங் பத்தி பேசணும். ஸோ ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கறனால எலக்ட்ரான் பேரிங் நடக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரான் பேரிங் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னு கிடைக்கும் நமக்கு? இங்க ஏற்கனவே பேர்ல தான் இருக்கு. இப்போ இது கூட இந்த எலக்ட்ரான் பேர் ஆயிடும். மூணாவது கூட இந்த எலக்ட்ரான் பேர் ஆகும். ஸோ அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கிடையாது. எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேர்டா இருக்கு. ஸோ 0 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அடுத்தது ஜிங்க்குக்கு வரும். ஸோ Zn 2+ சார்ஜ். Zn வந்து S2D10. ஸோ 2+ கொடுத்துருக்காங்க. 2 S எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா Dல 10 எலக்ட்ரான்ஸ். Dல 10 எலக்ட்ரான்ஸ்னா 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10. So already இது எல்லாமே வந்து paired இருக்கனால number of unpaired electrons is 0. அப்ப இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு paramagnetic behavior காமிக்காது. அப்ப இது ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு paramagnetic behavior காமிக்கும் due to the presence of unpaired electron. So அப்ப condition என்ன? எதுல அதிக number of unpaired electrons இருக்கோ அது அதிகமா paramagnetic behavior காமிக்கும். So number of unpaired electrons எதுல அதிகம்னா Cr3 plusல அதிகம். ஸோ நமக்கு இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் paramagnetic பிஹேவியர் காமிக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி CrNH3 6 times 3 plus காம்ப்ளெக்ஸ். இதுதான் ஹையஸ்ட் paramagnetic பிஹேவியர் காமிக்கக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா நம்ம ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வெறும் அயான்ஸா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வெறும் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை வச்சு paramagnetic பிஹேவியர் காமிக்கலாம். எதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கோ நம்ம காமிக்க முடியும். இன்கேஸ் காம்ப்ளெக்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா வந்து லிகாண்ட் ஸ்ட்ராங் லிகாண்டா வீக் லிகாண்டான்னு பார்க்கணும். ஸ்ட்ராங் லிகாண்ட்னா எலக்ட்ரான் பேரிங் போகும், வீக் லிகாண்ட்னா எலக்ட்ரான் பேரிங் போகாது. அதுக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நீங்க காமிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.